வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் பாதையில் புதிய அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விமானப்படை தளவாடமான சுதர்ஷன் சக்ரா நம் தேசத்தின் பாதுகாப்பு அரணாக திகழும் என்று முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 2429 நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். காலை உணவின் தரத்தை தமிழக அரசு உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். பாரிஸில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் PV சிந்து, HS பிரணாய் ஆகியோர் இன்று களம் இறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் பாதையில் புதிய அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் ஹன்சல்பூரில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பேட்டரி மின்சார வாகன ஏற்றுமதியை இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இந்தியாவில் தயாரிப்போம் இலக்கிலிருந்து உலகத்திற்காக தயாரிப்போம் என்ற மிகப்பெரிய பாதையில் நாம் அடியெடுத்து வைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நம் நாட்டிலிருந்து 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மின் வாகனங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதோடு கலப்பின பேட்டரி மின்முனை உற்பத்தியும் தொடங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ஜப்பான் நட்புறவில் ஒரு புதிய பரிமாணம் உருவாகியுள்ளதாக கூறிய பிரதமர், வரும் காலங்களில் புதிய தொழில்நுட்பங்கள் முனைப்புடன் உருவாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஜனநாயகமே நம் நாட்டின் வலிமை என்று கூறிய அவர், மக்கள் தொகையும் திறன் மேம்பாடு செயல் திட்டங்களை கொண்ட இளையோர் படையும் நம்மிடம் உள்ளதாக குறிப்பிட்டார். இதனால் நம் நாட்டின் நட்புறவு நாடுகளுக்கு வெற்றி கிட்டுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் முக்கிய சின்னங்களாக கார் தயாரிக்கும் நிறுவனங்கள் உருவாகி இருப்பது குறித்து அவர் மகிழ்ச்சி வெளியிட்டார். சில காலங்களுக்கு முன்பு வரை பேட்டரி இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறிய பிரதமர், நம் நாட்டிலேயே இதனை உருவாக்கும் வகையில் கடந்த 2017ஆம் ஆண்டு இதற்கான அடித்தளம் ஏற்படுத்தப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட வலைதள பதிவில், சுயசார்பு பாரதம் மற்றும் பசுமை வாகனங்களின் மையமாக இந்தியா உருவாவதற்கு இன்றைய தினம் முக்கியத்துவம் பெறுவதாக எடுத்துரைத்தார். நம் நாட்டின் பேட்டரி தயாரிப்பு சூழலுக்கு மிகப்பெரிய உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்படை தளத்தில் உதயகிரி மற்றும் ஹிம்கிரி ஆகிய போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்படுகின்றன. பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உள்நாட்டு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் இருவேறு கப்பல் கட்டும் தளங்களில் கட்டப்பட்ட போர்க்கப்பல்கள் ஒரே நேரத்தில் இணைக்கப்படுவது இதுவே முதல் முறை என்று அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுத தளவாடமான சுதர்ஷன் சக்ரா நம் தேசத்தின் முக்கிய பாதுகாப்பு அரணாக திகழும் என்று முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தின் ராணுவ கல்லூரியில் முப்படைகளின் 2 நாள் கருத்தரங்கில் இன்று தலைமையுரையாற்றிய அவர், துரித உள்நாட்டு தளவாட உற்பத்தி மேம்பாட்டிற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். எதிரிகளின் வான் ஆயுதங்களை கண்டறிந்து அவற்றை கைப்பற்றி தகர்த்தெறிய மென் மற்றும் வன் தொழில்நுட்பங்கள் மிக முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் மூலம் நாம் பல பாடங்களை கற்றுக்கொண்டதோடு சிலவற்றை நடைமுறைப்படுத்தி இருப்பதாகவும் வேறு சில செயல்பாட்டிற்கு தயாராக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் நிலைப்பாடுகளுக்கு மேலாக தொழில்நுட்பம் உருவாவதாக எடுத்துரைத்த அவர், எதிர்கால போர் நடவடிக்கைகளின் அனைத்து அம்சங்களிலும் கூட்டு அதிரடி நடவடிக்கைகள் தேவை என்றார். பாதுகாப்பு உற்பத்தியில் சுயசார்பை வலியுறுத்திய அவர், ஒருங்கிணைந்த தளவாட தயாரிப்புகள், செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு, சைபர் மற்றும் குவாண்டம் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் மூலம் ராணுவ செயல் திட்டங்கள் முன்னெடுத்து செல்லப்படும் என்றார். உயர் நீதிமன்றங்களில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம், இதனால் நீதியியல் துறை மீதான நம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கரோல், பிரசாந்த் குமார் அடங்கிய அமர்வு, ஒரு வழக்கில் விசாரணை முடிந்த பின் 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்கப்படாவிட்டால் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் கவனத்திற்கு தலைமை பதிவாளர் எடுத்து செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் விசாரணை முடிந்த பின்னரும் ஓராண்டிற்கு மேல் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படாதது குறித்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் அனைத்து உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர்களுக்கும் அனுப்பப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். பேரிடர் காலங்களில் ஒருங்கிணைந்த தயாரிப்பு திட்டங்களின் அவசியத்தை இதன் தலைமை இயக்குனர் BB வைத்யா வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் பேரிடர் மீட்பு திறன் நடவடிக்கைகளை மேம்படுத்துவது தொடர்பான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், பேரிடர் சவால்களை துரிதமாக எதிர்கொண்டு அறிவியல் ரீதியான நடவடிக்கைகளையும் நவீன தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். பேரிடர் மீட்பு முகமைகளுக்கும் மருத்துவ குழுவினருக்கும் இடையே ஒருங்கிணைப்பை அதிகரிப்பதே இந்த கருத்தரங்கின் முக்கிய நோக்கம் என்று கூறிய அவர், அவசர காலங்களில் ஒருங்கிணைந்த அணுகுமுறையால் பெருமளவு பாதிப்புகளை தவிர்க்க முடியும் என்றார்.
சிறுபான்மையின சமூக மேம்பாட்டிற்கான மத்திய அரசின் வலுவான செயல் திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய சிறுபான்மையின விவகாரங்களுக்கான இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் மண்டல முகமை ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட இம்முகமைகள் பங்களிப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளையும் நாட்டிலேயே முதன்மையானதாக மாற்ற அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 2429 நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை சென்னையில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இனி நகர் பகுதிகளில் செயல்படுகிற 2429 அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யறோம். கூடுதலா 3,06,000 குழந்தைகள் பயன்பெற போறாங்க. இனி தமிழ்நாட்டில் செயல்படுகிற 37,416 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய 20,59,000 மாணவர்கள் டெய்லி காலையில சூடா சுவையா சத்தா சாப்பிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ள தெம்பா நுழைய போறாங்க. தமிழக பள்ளிகளில் காலை உணவின் தரத்தை தமிழக அரசு உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவில் நடக்கும் குளறுபடிகளை அரசு சரி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணும் வகையில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பதில் தமிழக அரசு உறுதியுடன் இருப்பதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கச்சத்தீவை மீட்பதில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விநாயக சதுர்த்தி நாளை கொண்டாடப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகை பூ 1600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் பிரசித்தி பெற்ற மலர் வணிக வளாகம் உள்ளது. நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது. மல்லிகை பூ ரூபாய் 1600க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிச்சி பூ ரூபாய் 1400க்கு விற்பனையாகிறது. சம்பங்கி, கிராந்தி போன்ற பூக்களும் ரூபாய் 100, 150 என விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கேரள வியாபாரிகள் மற்றும் உள்ளூர் வியாபாரிகள் போட்டி போட்டு பூக்களை வாங்கி செல்கின்றனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். சிவகங்கை மாவட்டத்தில் வேளாண் இயந்திரமாக்கலின் துணைப்பணி திட்டத்தின் கீழ் 30 விவசாயிகளுக்கு 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இயந்திரங்கள் வழங்கப்பட்டதாக மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குனர் திருமதி சத்யா கூறியுள்ளார். தோட்டக்கலை துறை பயிர் சிவகங்கை மாவட்டத்தில் 25,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். பிரதான பயிர் குண்டு மிளகாய் மட்டும் 4,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடுறோம். வருடம் தோட்டக்கலை பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரமாக்கல் திட்டம் வாயிலாக பவர் டில்லர்கள் மானியத்தில் கொடுக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் 111 விவசாயிகளுக்கு 122 லட்சம் மானியத்தில் நம்ம பவர் டில்லர் கொடுத்திருக்கோம். நடப்பு நிதியாண்டுல 40 விவசாயிகளுக்கு 35 லட்சம் மதிப்பீட்டில் பவர் டில்லர்கள் கொடுக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடல் பாசி வளர்ப்பு மற்றும் மீன்பிடி சாதனங்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி பயனளிப்பதாக மீனவ பெண்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு இந்த பிரதான மந்திரி யோஜனா திட்டத்தின் மூலம் நிறைய பயன்கள் கிடைச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் கொடுத்த நரேந்திர மோடி சருக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். நாங்கள் வாங்கக்கூடிய இந்த போட்டு, வலை, மீன் பாக்ஸ் பெட்டி, ஸோ இது எல்லாமே நாங்கள் இந்த ஒரு ஸ்கீம் மூலமா நாங்கள் பெற்றிருக்கோம். பிரதம மந்திரி யோஜனா திட்டத்தில் மீனவர்களுக்கு நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஸ்கீமை கொண்டு வந்த பிரதமர் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்றோம். பாரிஸில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து பல்கேரியாவின் நால்பென்டோவாவையும், ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் H.S. பிரணாய் பின்லாந்தின் ஜாக்கீமையும் இன்று மாலை எதிர்கொள்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் பாதையில் புதிய அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விமானப்படை தளவாடமான சுதர்ஷன் சக்ரா தேசத்தின் பாதுகாப்பு அரணாக திகழும் என்று முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 2429 நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். காலை உணவின் தரத்தை தமிழக அரசு உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். பாரிஸில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில்
PV சிந்து, HS பிரணாய் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.